தேர்தல் கமிஷன் நேற்றைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் என்ன விளக்கம் குடுக்குது அப்டின்னா, இதெல்லாம் நாங்க களைவதற்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வரோம். நீங்க ஏன் வந்து இத தடுக்குறீங்க அப்டின்னு ராகுல் காந்திய பத்தி ஒரு அபத்தமான கேள்வி எழுப்புறாங்க. இன்னொன்னு அவங்க என்னன்னா, நீங்கலாம் வந்து இத செக் பண்ணியிருக்கலாம்ல. நாங்க வந்து பூத் ஸ்லிப் குடுக்குறோம், எல்லாம் குடுக்குறோம். நீங்க உங்க பூத் கமிட்டிய வச்சு செக் பண்ணியிருக்கலாம்ல அப்டின்னு கேட்கறாங்க. ஒரு போட்டோ 100 தடவ இருக்கு. அத செக் பண்ணனும் இல்ல எலக்ஷன் கமிஷனே அதான் இப்போ செக் பண்ணணுமா? ஒருத்தர் வந்து 4 ஸ்டேட்ல ஓட்டு போடுறாரு அப்டின்னா, ஒரு பூத் கமிட்டில உட்கார்ந்துட்டு அத வந்து சர்ச் பண்றதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். அப்ப இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டா நடக்கக்கூடிய ஒரு வேலையில, வெறும் பூத் கமிட்டிய ப்ளேம் பண்றதுல மட்டும் இந்த தேர்தல் ஆணையம் தப்பிச்சு போக இல்ல அதான் பாக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எலக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டியத நீங்க பண்ணுங்க, அவங்க பண்ணுங்க. நாங்க இல்ல எஸ்ஐஆர் மட்டும் தான் பண்ணுவோம்னு இவ்ளோ பெரிய எக்ஸ்போஸ் வெளியில வந்திருக்கு. இவ்ளோ பெரிய கம்ப்ளைண்ட்ட ஒரு ஒரு நாட்டுடைய இதுக்கு முன்னாடி ரூலிங்ல இருந்த ஒரு பார்ட்டியுடைய முக்கியமான தலைவர் ஒருத்தர் வந்து வெளிவைக்கிறாரு அப்டின்னா, இதன் மீது விசாரணை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குது? தேர்தல் ஆணையம் ஏன் திரும்ப திரும்ப இது பொய்யானதுன்னு மட்டும் சொல்லுதே தவிர, இதன் மீது ராகுல் காந்தி மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல வந்து இது உண்மையாலுமே இல்ல இவர் சொன்ன டேட்டாஸ்லாம் பொய்ன்னு எக்ஸ்போஸ் பண்ணலாம். பட் எதையுமே செய்யாம வெறுமனே வந்து இவங்க பேசுறது எல்லாமே வந்து எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்டின்ட்டு வார்த்தைகள ரொம்ப அளந்து பேசுது தேர்தல் ஆணையம்.